இது உனக்கு நல்லா இருக்கா? உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஏன்டி இப்படி கத்துற? என்ன நடந்து போச்சு? இத பாரு மாமா, வாழ்றதும் சாகிறதும் மனுஷ வாழ்க்கையில சகஜம். சாவர காலத்துல எல்லாருக்கும் வரக்கூடிய ஒண்ணு. ஆனா வாழ்க்கைங்கிறது அப்படி இல்ல. நம்ம கை நழுவி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தலைகீழா நின்னாலும் திரும்பி வராது. அத்தை சொன்னதை என்னால நம்ப முடியல. நீ சொல்லு மாமா, நீ சும்மா என்ன பயமுறுத்த போய் தானே சொன்ன? நான் உன்னை விட்டு விலகி போயிடுவேன்னு நினைச்சு என்ன மிரட்டுறதுக்கு தானே அப்படி சொன்ன. இப்படி சொன்னாதான் கோச்சுக்கிட்டு போனா திரும்பி வந்துருவேன்னு நினைச்சு தானே சொன்ன. சொல்லு மாமா, சொல்லு மாமா, விளையாட்டுக்கு தான் சொன்னேன்னு சொல்லு மாமா. மாமா சொல்லு மாமா. இல்ல இல்ல இல்ல, நான் ஒண்ணு விளையாட சொல்லல, நெசமா தான் சொல்றேன். உன்னை எனக்கு பிடிக்கல, நான் பாக்கியத்தை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் மாறி பார்த்தேன். அப்பவும் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருந்தேன். நல்லா யோசனை பண்ணி பார்த்தேன். பாக்கியமும் உன்ன மாதிரி படிச்சவதான். ஆனா உன்ன மாதிரி இல்லம்மா. என்ன அடக்கம், என்ன புத்திசாலித்தனம். நீ எத்தனை தடவை என்ன மரியாதை இல்லாம பேசியிருப்ப. ஆனா அவன் ஒரு நாள் கூட அப்படி பேசல தெரியுமா? நான் என்ன சொன்னாலும் கேப்பா, என் பேச்ச மீற மாட்டா. நான் ஆசையா உங்ககிட்ட பேச வரப்பெல்லாம் மூஞ்சியை காட்டிட்டு போவியே, அப்ப என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும். அதுக்கு பழிக்கு பழிதான் இது. நான் பாக்கியத்தை கல்யாணம் பண்ணிக்கணும். நீ அதை நினைச்சு ஆளணும். அப்பதான் உனக்கு புத்தி வரும். ஐயோ, உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல மாமா. நான் சத்தியமா அப்படி நினைக்கல. உங்களை எனக்கு பிடிச்ச மாதிரி மாத்திரன்னு ஆசைப்பட்டு சும்மா உங்களை வெறுக்கிற மாதிரி நடிச்சியா? கட்டிக்க போறவன் உனக்கு சரிப்பட்டு உன் மனசுக்குள்ள இருக்கிறத சொல்லி அவனுக்கு புரிய வைக்கணும். அதை விட்டுட்டு நடிச்சேங்கிறியே. தெரியாதனமா உன்னை நான் கல்யாணம் பண்ணிருந்தேனா எது நடிப்பு எது நிசன்னு தெரியாம உன்கிட்ட சிக்கிக்கிட்டு முழிச்சிருப்பேன். இத பார், தொண பேசிக்கிட்டு இருக்காத. நான் பாக்கியத்தை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். நீங்க தலைகீழா நின்னாலும் இதுக்கு பாக்கியம் ஒத்துக்க மாட்டா. ஏன் ஒத்துக்க மாட்டா? ஒத்துக்க வைக்கிறேன். அவ வாயாலே ஒத்துக்க வைக்கிறேன். பாக்கியம், என்ன பாக்கியம் சொல்லாம வந்துட்ட? எங்க வீட்டுல எல்லாரும் உன்னை துரத்தி விட்டாங்களா? இல்ல, நானே தான் வந்தேன். அப்படின்னா உனக்கு எந்த விவரமும் தெரியாதா? என்ன விவரம்? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். என்ன சொன்னீங்க? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். கவலைப்படாதீங்க, நீங்க நினைச்சவரே உங்களுக்கு கிடைப்பாரு. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். என்ன சொன்னீங்க? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். தனக்கு வரப்போற துணை ஆணா இருக்கட்டும் சரி, பொண்ணா இருக்கட்டும், வேற யாருமே மனசால நினைக்காதவங்களா, வேற யாருக்கிட்டுமே மனசு பறி கொடுக்காதவங்களா இருக்கணுங்கிறதா எல்லாரோடைய ஆசை. ஊர்ல 190 ஆம்பளைங்களுக்கு அப்படிப்பட்ட பொண்ணு பொண்டாட்டியா கிடைச்சிருவாங்க. ஆனா 105 ஆம்பளைங்க கூட அப்படி இருக்க மாட்டாங்க. அந்த வகையில உங்க மாமா ஒரு தங்கம். அப்படிப்பட்ட புருஷனை கட்டிக்க போற எந்த பொண்ணுமே அதிர்ஷ்டசாலிதான். அந்த வகையில நீ ரொம்ப கொடுத்து வச்சுவ. என்ன சொன்னீங்க? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்ன ஒண்ணு பேசாம இருக்க? கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா நம்ம 2 பேரும் வாழ்க்கையில நடக்காது. ஏன் நடக்காது? யாராவது ஏதாவது செஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறியா? இந்த ரெங்கமணி விஷயத்துல எவனாவது நுழைஞ்சா அவன் கேள்வி அவ்வளவுதான். இங்க பாருங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உங்க மனசுல தோன்றபடியே நடந்துக்குவீங்க? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அடுத்தவங்க உணர்ச்சிகளையும் புரிஞ்சுக்குங்க. சாவித்திரி ரொம்ப நல்ல பொண்ணு. அவ என்ன தப்பு பண்ணிருந்தாலும் மறந்துட்டு அவளையே கல்யாணம் பண்ணிக்குங்க. உங்களை கட்டிக்கணுங்கிறதுக்காக தான் அவ அப்படியெல்லாம் நடந்துக்கிட்டா. எப்படியே நடந்துட்டு போறா, எனக்கு அவளை பிடிக்கல. உங்களை பொறுத்த வரைக்கும் பொம்பளைங்கிறவ நீங்க இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் வரணும் போனோம், அவ்வளவுதான். அவளுக்குன்னு ஒரு மனசு இருக்கு, அவளுக்குன்னு ஆசை இருக்கு, அவளுக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கு. அது புரிஞ்சுக்க நீங்க என்னைக்காவது முயற்சி பண்ணிருக்கீங்களா? அதெல்லாம் எனக்கு புரியல. புரியாதுங்க. புரிஞ்சிருந்தா இப்படி என் பின்னாடி வந்திருக்க மாட்டீங்க. இந்த பார் டவுன்ல பேசி நேரத்தை வீணாக்காத. என் கூட வர முடியுமா? முடியாதா? கல்யாணங்கிறது நீங்க மட்டும் நினைச்சா பத்தாது, நானும் முடிவு எடுக்கணும்.
இத பாருங்க, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். உங்களுக்கு பொண்டாட்டியா இருக்க நான் எந்த விதத்திலும் தகுதி இல்லாதவ. ஏதோ என் கஷ்டத்துக்காக பொழப்பு தேடி வந்தேன், வேலை கொடுத்தீங்க. இப்ப நான் போறேன். நீங்க இது வரைக்கும் செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. அத பத்தியெல்லாம் எனக்கு தெரியாது. நீ என் கூட வர முடியுமா, வர முடியாதா? வர முடியாது. வர முடியாது. வர முடியாது. விடுங்க, கையை விடுங்க. விட்டுடுங்க. நான் சொல்றது கேளுங்க, விட்டுடுங்க. உனக்கு எப்படி இல்லாமோ கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். எவ்வளவோ சொத்து இருக்குது, எவ்வளவோ வசதி இருக்குது. இருந்து என்ன பிரயோஜனம்? உன் தலைவிதி இப்படி ஆகி போச்சேம்மா. அழாதம்மா. கொஞ்சம் இருமா வர்றேன். சாவித்ரி, உங்க அப்பா அம்மா பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தனா உன் மாமா முட்டாள்தனமா எதையாவது செஞ்சாலும் செஞ்சிருவா. நீயாவது ஓடி போய் எதுவும் நடக்காம தடுத்துற. ஓடு. அங்க வர்ற டவுன் புள்ளி என்ன பிடிச்சிட்டாரு? அட ஆமாண்டா. அண்ணே பிடிச்சிட்டீங்களாண்ணே? டேய் டவுன் புள்ளடா. அட ஆமாண்டா. அட பிடிக்கறடா. இங்க பாருங்கண்ணே. விடுங்க. ஏய் எங்கடா? என்கிட்ட இருக்குண்ணே. கீழே டவுசர் பாக்கெட்ல இருக்கு. இஷ்டம் இல்லாத கல்யாணத்துக்கு என்ன வற்புறுத்தாதீங்க. உங்க காலில் விழுந்து கேட்கிறேன், என்னை விட்டுடுங்க. வேண்டாங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க. ப்ளீஸ், உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன், விட்டுடுங்க. வேண்டாங்க. எங்க நீங்களாவது சொல்லுங்க, என்னை விட்டுட சொல்லுங்க. தயவு செஞ்சு சொல்லுங்க, என்னை விட்டுட சொல்லுங்க. அண்ணா விட்டுருவோம்ண்ணே, பாவம்ண்ணே. ஆமாண்ணே. டேய் விடக்கூடாதுண்ணே. ஆமாண்ணே. வேண்டாங்க, நான் உங்களை கெஞ்சி கேட்கிற. வேண்டாங்க, எனக்கு இஷ்டம் இல்லாத கல்யாணத்துக்கு இப்படி வற்புறுத்தாதீங்க. ப்ளீஸ், என்னை விட்டுடுங்க. வேண்டாங்க, நான் பாதியில வந்தவன், பாதியிலே போயிடுறேன். தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க. ப்ளீஸ். இல்ல, வேண்டாங்க. இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். விட்டுடுங்க. தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்கிறேன். பாவி, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஆரம்பிச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப முடிச்சு வச்சுட்டேடி. நீ உருப்படுவியா? சத்தியமா எனக்கு இஷ்டம் இல்லம்மா. உங்க மாமா தான் வற்புறுத்தி இப்படி செஞ்சுட்டாரு.
ஒரு பொண்ணு கழுத்துல தாலின்னு ஒண்ணு கட்டிட்டா அவனையே புருஷனா? ஏ தெய்வமாவே ஏத்துக்குவான்னு தானே இதை கட்டினேன். கழுத்துல மஞ்ச கயிறுன்னு ஒண்ணு கட்டிட்டா பேசாம நம்ம கூட வந்துடுவாங்கிற நினைப்புல தானே இது செஞ்சேன். சொந்த பந்தத்தை கூட்டி வச்சு ஒரு குருடனோ செவடனோ கட்டியிருந்தா அது தாலி, அவன் தான் புருஷன். ஆனா நீ சாட்சிக்கு ஆள் இல்லாத இடத்துல, சம்மதம் இல்லாத பொண்ணு கழுத்துல உன்னுடைய முரட்டுத்தனத்தையும் முட்டாள்தனத்தையும் மூலத்தனமா வச்சு கட்டினியே, அதுக்கு பேரு தாலி இல்ல. பாக்கியம், மனசுல ஒண்ண வச்சுக்கிட்டு வாயில வந்ததை பேசிக்கிட்டு இருக்காத. நீ என் மேல ஆசைப்படல? ஏன் பேசாம நிக்கிற? சொல்லு, நீ என் மேல ஆசைப்படல? இல்ல, நான் ஒண்ணு ஆசைப்படல. ஏன் பாக்கியம் போய் சொல்ற? உனக்கு என் மேல ஆசை இல்லாமல நீ எனக்கு நல்ல நல்ல யோசனை எல்லாம் சொல்லி தந்த. நான் என்ன சொன்னாலும் கோபப்படாம சிரிச்சுக்கிட்டே இருப்பியே. எல்லாரும் என்னை முட்டாள் முரடன் சொன்னப்பெல்லாம் நீ மட்டும் உங்க முட்டாள்தனத்துல ஒரு குழந்தைத்தனம் இருக்கு, முரட்டுத்தனத்துல ஒரு வீரம் இருக்கு, ஆண்மை இருக்குன்னு சொன்னியே. அதெல்லாம் பொய்யா? உனக்கு என் மேல ஆசை இல்லாமல நீ அப்படி எல்லாம் சொன்ன? ஆமா சொன்னேன். சம்பளம் கொடுக்கிற உங்க மனசு சங்கடப்படக்கூடாதுங்கிறதுக்காக போய் சொன்னேன். ஆனா இப்ப சொல்றேன், நீ ஒரு முரடு, முட்டாள், அடுத்தவங்க உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க முடியாத காட்டு விராண்டி. என்னடி சொன்ன? நான் முட்டாள் முரடனா? ஏய், பொம்பளங்கிறதுனால உன்னை சும்மா விடுறேன் இல்ல? இதே இடத்துல வெட்டி புதைச்சிருவேன். உன்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம நீ பேசுனதெல்லாம் உண்மை நம்பி உன்னையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் பாரு. இப்படி மனுஷனாவும் இல்லாம மிருகமாவும் இல்லாம நினைச்சத நினைச்ச மாதிரி தான் தோன்றித்தனமா நடந்துக்கிற ஒண்ணு இந்த உலகத்துல நான் மட்டும் இல்ல, பொண்ணா பிறந்த எவனுமே உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க மாட்டான். ஏன்னா நீ ஒரு முரட, முட்டாள், முரட, முட்டாள், காட்டு மிராண்டி. இந்த உலகத்துல எவனுமே உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். நிறுத்துடு. வாய் இருக்கிறதுனால என்ன வேணும்னாலும் பேசலாம்னு நினைக்கிறியா? என்ன சொன்ன? இந்த ஊர் உலகத்துல எவனுமே என்ன கட்டிக்க மாட்டான், அப்படித்தானே? எப்ப பார். ஏய், வாங்க. எவனுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு கத்தனியே, இப்ப என்னாச்சு? இவ்வளவு பரவாயில்ல, என்ன கட்டிக்கணுங்கிறதுக்காக நடிச்சா. ஆனா நீ வா போலாம். வாங்கடா.